அந்த இயற்கையானது ஒரு சில தாவரத்தை ஒரு சில அடிப்படையாக கொண்டு உயிர்களை படைக்கிறது. இயற்கை தான் அங்கே உயிரை படைக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இயற்கை தான் என்ன பண்ணுது? உயிரை படைக்குது. யாரும் அங்கே செய்கிறது இல்லை. இங்கிருந்தே புரிஞ்சுக்கணும் இயற்கையினுடைய நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ இயற்கை தான் ஒரு சில தாவரத்தை படைச்சிருக்குது. அதுலேருந்து மாறி மாறி எல்லா உயிர்களும் வந்திருக்குது. இப்போ அதில் மிக மிக உயர்ந்த மனிதன் யாருன்னு கேட்டிங்கன்னா மனிதன் ஆகினால டார்வின் பரிணாம சித்தாந்தம் இருக்கு இல்லையா, டார்வினுடைய பரிணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து அது எந்த வழியில் பெருகும் என்று யோசனை செய்து வாருங்கள். வெங்கடேசன் மாபெரும் விஞ்ஞானி சொல்கிறத நானும் சொல்கிறேன். முதலாவதாக டார்வின் பரிணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து அது எந்த வழியில் பெருகும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மனிதன் தானும் நிலைத்து வாழ்வான். இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை என்ன பண்ணுதுன்னா தன்னை அழித்து கொண்டு தன் குழந்தைகளை பெருக்கிட்டே வரும். ஆரம்ப செல் பாக்டீரியாலாம் பார்த்தீங்கன்னா தன்னை அழித்து கொண்டு குழந்தைகளை பெருக்கும். இப்படியே பார்த்தீங்கன்னா புழுப்பூச்சி வரும். புழுப்பூச்சி பார்த்தீங்கன்னா தன்னை அழித்து கொண்டு கொஞ்சம் சில குழந்தைகளை பிறக்கும். வினாடிக்கு நிமிஷத்துக்கு பல லட்சம் கோடி குழந்தைகளை போட்ட அந்த ஒரு சிலானது புழுவாக மாறுகின்ற பொழுது இனப்பெருக்க வேகம் குறைந்துடும். அப்படியே மாறி மாறி வரப்போ மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கிறப்ப கடைசியில் அது விலங்கு குட்டிகளாக மாறுகிறது. விலங்கு குட்டிகளாக மாறுகின்ற பொழுது ஒரு தடவைக்கு 4-5 குட்டி போடுற மாதிரி மாறும். மனிதனாக மாறுகின்ற பொழுது ஒரு தடவை ஒரு குட்டி போடுற மாதிரி மாறி இருக்கும். அப்போ பல லட்சம் கோடி பல ஆயிரம் ஆண்டு பல கோடி ஆண்டுகள் முன்பால் நம் தாவரமாகவோ அல்லது விலங்கு செல்லாகவோ அல்லது அமீபா பாரம்பரியமாக இருந்த பொழுது லட்சக்கணக்கான குஞ்சுகள் இருந்து கடைசியில் மாறி 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 தாய் செல் இறந்து சேய் வளரும். தாய் செல் இறந்து சேய் உற்பத்தி ஆகும். அப்போ தாய் இறந்து சேய் வரும். இப்போ கூட கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த கணுக்காளிகள் சொல்லக்கூடிய இந்த தேள் நண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெண் தேள் வந்து கற்பம் முட்டிருக்கும், அடி வயிற்றில் இருக்கும். கற்பம் கடைசியில் அந்த கற்பப்பை முற்றி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வயிறை கிழிச்சிட்டு தான் குஞ்சுகள் வெளியே வரும். அப்போ அந்த தாய் இறந்துடும். ஆக அந்த இப்போ தேள் கூட அப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தாய் தன்னை அழித்துக்கொண்டு தன் குழந்தைகளை காப்பாற்றுன்னு அர்த்தம். இயற்கை தன்னை அழித்துக்கொண்டு தன் குழந்தையை வளர்க்கிறது. அதனால தான் நமக்கு வந்து இந்த இதெல்லாம் உணர்ந்தவங்க தான் அந்த காலத்தில் யோகிகள் இயற்கையாக தோன்றினார்கள். பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி அன்னப்பாதை சுத்தம் செய்வதற்காக அவங்க காட்டுக்கு போயிருக்காங்க. அதனால் காட்டுக்கு போகிறது தவம் இருக்கிறதெல்லாம் வந்து உணவு பழக்கத்தை மாற்றி அமைத்து இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு நீண்ட நெடிய வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் தனிமையில் இருந்திருக்கிறாங்க. தூய காற்று அவங்களுக்கு இருந்திருக்குது, மலையில் இருக்கிற அறிவு இருந்திருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. புரியுதுங்களா? இப்படியெல்லாம் நம்ம சிந்திக்கணும். சும்மா இப்போ இருக்கிற பாடத்திட்டம் அப்படி இல்லை. எந்த நோயும் குணமாக்க முடியாது என்று மேற்கு நாட்டு மருத்துவம் சொல்கிறது. நாம் பரிணாம அறிவியல் அடிப்படையை வைத்துக்கொண்டு சார்லஸ் டார்வின் அடிப்படையை வைத்துக்கொண்டு புல்லாக்கி பூடாக்கி பல்லுருமாகி மனிதராய் தேவராய் கணங்களாய் என்ற செய்தி அடிப்படையை கொண்டு ஒருவேளை உண்பான் யோகி உண்டி சுருக்கின் உபாயம் படவில்லை ஊனை சுருக்கி உள்ளொலிகான் அப்புறம் ஐயத்து நீங்கி தெளிந்தார்க்கு இப்படியெல்லாம் நாம் தமிழ் கூறும் நல்லுலகம் சொல்லுகின்ற மெய்யியல் அடிப்படையை கொண்டு நாம் சிந்திக்கிறோம். இதெல்லாம் கிடையாது. தமிழ் இந்த பாடத்திட்டம் இருக்கிறது. உலகத்தின் மூத்த மொழியான அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழியான அனைத்து மொழிகளுக்கும் வேறு மொழியான அனைத்து மொழிகளுக்கும் மூல மொழியாக இருக்கிற தமிழ் மொழியில் தான் இந்த மருத்துவம் இருக்கிறது. அதனால் மிக முதலாவதாக டார்வின் பரிணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து பாருங்கள். அது எந்த வழியில் பெருகும் என்று யோசனை செய்து பாருங்கள். மனிதன் தானும் நிலைத்து வாழ்ந்து தன் சந்ததியும் பெருக்க வல்லவனாக இருப்பான். சக்தியை அண்டவெளியிலிருந்து பெற்று ஒரு நடமாடும் செடியை போல வாழ்வான். சக்தியை அண்டவெளியிலிருந்து பெற்று ஒரு நடமாடும் மனிதனை போல வாழ்வாங்கிற சாதாரண விஷயமா யோசித்து பாருங்கள். தன் சந்ததியை பெருக்க வல்லவனாக இருப்பான். சக்தியை அண்டவெளியிலிருந்து பெற்று ஒரு நடமாடும் செடியை போல வாழ்வான். தன்னை அடித்து தன் வம்சத்தை ஒரு சில தாவர நிலையிலிருந்து பெருக்கி இங்கே தான் முடிக்கணும். இயற்கை என்ன பண்ணுதுன்னா தன்னை அடித்து தன் வம்சத்தை ஒரு செல் தாவர நிலையில் பெருக்க இயற்கை தன்னை அடித்து கொள்ளாமலேயே மனிதன் தன் வம்சத்தை பெருக்கிக் கொள்ளும் நிலைக்கு உயர்த்து நிற்கிறது. இதுவே பரிபூரண யோக நிலை. அப்போ இயற்கை என்ன பண்ணுச்சுன்னா ஆரம்பத்தில் தன்னை அழித்து கொண்டு தன் குழந்தைய வளர்த்துச்சு. இப்போ தன்னை அழித்து கொள்ளாமல் நம்ம குழந்தைகளை கொண்டு போகிறோமே இல்லையா, அதே தான். இந்த நீண்ட நெடிய கோட்டை பார்த்தீங்கன்னா மனிதன் நெடிது வாழ்வான். அதுதான் திருவள்ளுவர் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்கள் பதிவு செஞ்சார். புரியுதுங்களா? அதனால் நன்கு சிந்திச்சு பாருங்கள், வெற்றி அடைங்க. காலை முதல் மாலை வரை நேரி மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மலச்சிக்கல் நீங்கள் உண்டு வந்தால் தோல் சம்பந்தமான நோய்கள் நீங்கிவிடும், சதை சம்பந்தமான நோய்கள் நீங்கிவிடும், ரத்தம் சம்பந்தமான நோய்கள் நீங்கிவிடும், எலும்பு சம்பந்தமான நோய்கள் நீங்கிவிடும், நரம்பு சம்பந்தமான நோய்கள் நீங்கிவிடும். அதுக்கப்புறம் சுவாசம் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் நீங்கிவிடும். அப்புறம் இறப்பை சம்பந்தமான நோய்கள் அதாவது ஜீரண மண்டல நோய்கள் நீங்கிவிடும். அப்புறம் இனப்பெருக்க மண்டலம் தொடர்பான நோய்கள் நீங்கிவிடும்.
அப்புறம் மண்ணீரல் மண்டலம், கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி ஒளியிலை நரம்பு மண்டலம் நீங்கிவிடும். இது போக டாப் 10 டெட்லிஸ்ட் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய கொடிய நோய்களுக்கு நீங்கள் விடுதலை அடைய முடியும். இதற்கான பயிற்சிகளை தொடங்கப்பட்டிருக்கிறது. 6 மாதம் நேரடியாக வந்து தங்கியிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதுபோக தொலைபேசி வாயிலாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இப்படிலாம் இருக்குது. 12 ஆண்டுகள் உங்களுக்கு வழிகாட்டுதல் தேவை. இந்த புத்தகத்தை அவங்க படிச்சிருக்கணும். வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க இதை ஆதரிக்கணும். வசதி வாய்ப்பு இருக்க வந்து தங்கி படிச்சுட்டு போங்க. இந்த மருத்துவம் கற்றுக்கிட்டிங்கன்னா இதுக்கு போட்டியாக யாரும் வர முடியாது. பிறருக்கு சொல்லிக் கொடுத்து அறவழியில் பொருளீட்ட முடியும். இதுதான் விண்வெளி மருத்துவம். நாளைக்கு இதை கற்றுக்கிறவங்க எல்லோரும் இங்கே வந்து தான் தீரணும். நன்றி, வணக்கம்.